ஹதீத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். யார் ஒருவர் தான் பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் நேசிக்கவில்லையோ அவர் இறை நம்பிக்கையாளர் ஆக மாட்டார். நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال கப்பல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹுமா வைந்தவுல் அக்ரா இப்னு ஜாபிஸின் தமீமியு ஜாலிசன் فقال إن لي عشرة من الولد ما قبلت منهم أحدا فنظر إليه رسول الله صلى الله عليه وسلم فقال من لا يرحم لا يرحم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். ஜாபி சமீம் அமர்ந்த நிலையில் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு உடைய மகன் ஹசனை முத்தமிட்டார்கள். பின்னர் ஜாபி சமீம் கூறினார், எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறார்கள், நான் ஒருவருக்கும் முத்தமிட்டதே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை உற்று பார்த்து பின்னர் கூறினார்கள், யார் கருணை காட்டவில்லையோ அவருக்கு கருணை காட்டப்படாது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹு அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹி வ இகாமி ஸலாத்தி வ ஈதாய் ஜக்காத்தி வல் ஹஜ்ஜி வ சௌமி ரமதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். இஸ்லாம் 5 மீது கட்டப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ்வே தவிர எந்த கடவுளும் இல்லை என்று நம்புதலும், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நம்புதலும், தொழுகை நிலைநாட்டுதலும், ஜக்காத் வழங்குவதும், ஹஜ்ஜு புரிவதும், ரமதான் மாதத்தில் நோன்பு நோற்றுதலும். அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال عن رسول الله صلى الله عليه وسلم ஹக்குல் முஸ்லிமே அலல் முஸ்லிமே ஹம்சு ரத்து சலாமி வ இயாதத்துல் மரிதி வ இத்திபால் ஜனாயிசி வ இஜாபத்து தாவதி வ தஷ்மீத்துல் ஆத்திசி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிமின் மீது 5 கடமைகள் இருக்கிறது. சலாமுக்கு மறுமொழி கூறுவது, நோயாளியை நோய் நலம் விசாரிப்பது, ஜனாசாவை பின்தொடர்வது, விருந்தழைப்பை ஏற்றுக்கொள்வது, தும்புபவருக்கு பதில் கூறுவது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.